கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 15:2. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் ஆழ்ந்து தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் தேவனுடைய கிரியைகளை இன்றைய வசனத்தில் நாம் காணலாம். மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவில் நிலைத்திருக்கும் கொடிகளாகிய நாம் அதிக கனிகளை கொடுக்கிறோம். இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு உபத்திரமும் வேதனைகளும் பாடுகளும் வருகிறது. இதே நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற அந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு தான் உபத்திரமும் வேதனைகளும் பாடுகளும் வருகிறது. ஆனாலும் அவைகளை ஜெயிக்கவும் மேற்கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆனாலும் பல வேளைகளில் இவைகளெல்லாம் நினைத்து நாம் சோர்ந்து போகிறோம். பக்தியாய் நடக்கிற எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், இந்த சோதனைகள்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பல நேரங்களில் விடை கிடைப்பதில்லை. இன்றைய வேதவசனம் இக்கேள்விகளுக்கான விடையினை தருகிறது. கனி கொடாத கொடிகள் அறுக்கப்பட்டு அக்கினிக்கு போகின்றன. ஆனால் கனி கொடுக்கிற கொடிகளோ மீண்டும் மீண்டும் சுத்தம் பண்ணப்படுகிறன. காரணம் என்ன? கனி கொடுத்து கொண்டிருக்கும் கொடிகள் இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சற்று நிதானத்துடன் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த உண்மை விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா பாடுகளும் உபத்திரவங்களுக்கும் இன்னும் அதிகமாக நம்மை தேவன் பக்கமாக சேர்க்கிறது. சின்ன சின்னதாக சிற்றைகள் நமக்கு கிடைக்கும் போதும் அவைகள் இன்னும் நம்மை பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்தி நம்முடைய சுபாவங்களை பக்குவப்படுத்துகின்றன. பாடுகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் இதுவரைக்கும் நம்மை நிர்மூலமாக்க முடியவில்லை. மாறாக அது என்ன செய்கிற அந்த பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மை கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்க அழைக்கிறது. இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் உபத்திரவங்களில் சோர்ந்து போகாமல் தைரியமாய் பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிப்போம். இதைத்தான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் 71ஆம் வசனத்தில் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று. நாமும் கூட அநேக உபத்திரங்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் காணப்படலாம், அநேக பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஆனாலும் கூட அவை எல்லாவற்றிலும் இன்னும் தேவனை அதிகமாக கிட்டு சேர்ந்து அவரது பிரமாணங்களின்படி வாழ்ந்து நிறைவான ஆசீர்வாதம் பெற்று சுகித்திருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.